ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோன் ஆப்லேயே நம்பர் 1ல இருக்கக்கூடிய இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே லோன் இருந்தாலும் இங்கே லோன் கிடைக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா 4.8 ஸ்டார் ரேட்டிங் இருக்காங்க. எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாத ஒரு லோன் ஆப்னு இதை சொல்ல முடியும். நானும் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன், ஒருத்தரும் வந்து குறை சொல்லலை. வணக்கம், ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். லோன் தரக்கூடிய பேங்குகளை பற்றியும் ஆப்புகளை பற்றியும் ரிவ்யூஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோன் தரக்கூடிய ஆப்புகளையே டாப் 10ல் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு லோன் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 4.8 ஸ்டார் ரேட்டிங் இருக்காங்க. ஸோ இந்த லோன் ஆப்பில் நிறைய பேர் லோன் வாங்கியிருக்காங்க. நல்ல விதமான ஃபீட்பேக்லாம் இதில் இருக்குது. ஸோ இந்த லோன் ஆப்பில் லோன் வாங்குறதுக்கான முக்கியமான எலிஜிபிலிட்டி என்ன? எல்லாருக்கும் இவங்க லோன் தராங்களா? அப்படி எல்லாருக்கும் தராங்கன்னா என்ன விஷயத்துக்காக அவங்களுக்கெல்லாம் தருவாங்க? கிரெடிட் ஸ்கோர் குறைவாக்குறவங்களுக்கு இவங்க கிடைக்குமா? இன்கம் கம்மியாக்குறவங்களுக்கு இது கிடைக்குமா? வேறு ஏதாவது லோன் ஆப்பில் லோன் வாங்கி வச்சுருக்கவங்க இங்கே ட்ரை பண்ணால் கிடைக்குமா? இது போல் நிறைய சந்தேகங்களுக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் லோன் ஆப்பில் லோன் வாங்கக்கூடிய ஐடியாலாம் எனக்கு இல்லைங்க. எனக்கு லோன் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணாமல் என்னுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்புகளிலே எனக்கு ஏதாவது லோன் கிடைக்குமா அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் எத்தகைய மொபைலில் வச்சுருந்தாலும் என்ன விதமான ஆப் வச்சுருந்தாலும் இப்போ லெண்டிங் பார்ட்னரோடு சேர்ந்து எல்லாரும் ஒரு டையப் வச்சு இப்போ உங்களுக்கு லோன் தர ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே பற்றி நான் பேசியிருந்தேன். ஸோ ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய நல்ல லோன் ஆப்லேயே நம்பர் 1ல் இருக்கக்கூடிய லோன் ஆப்பை பற்றியும் பார்க்க போகிறோம். ப்ளே ஸ்டோரில் லோன் ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுற ஐடியா இல்லைங்க, என்னுடைய ஆப்லேயே என்னுடைய மொபைல்லையே ஏதாவது லோன் கிடைக்குமா கேட்டிங்கன்னா, அப்படி லோன் தரக்கூடிய 2 விதமான ஆப்புகளை பற்றியும் டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தெரியும் எனக்கு எதுனா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளே ஸ்டோரில் லோன் ஆப்பில் டவுன்லோட் பண்ணுற ஐடியா இல்லாதவங்க அவங்க மொபைலில் இருக்கக்கூடிய ஆப்புகளே இருக்கக்கூடிய லோன் வாய்ப்புகளை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய லோன் ஆப்பை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃபோன்பே ஆப்பை பொறுத்த வரைக்குமே பில் பே பண்ணுறது, ரீசார்ஜ் பண்ணுறது, அப்புறமா ஏதாவது ஒரு கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது, இது போல் நிறைய விஷயத்துக்காக பேமெண்ட் ஆப்பாக இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஃபோன்பேயில் இப்போ நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கலாம், அப்புறமா எல்லா விதமான பில்ஸும் பே பண்ணுறதுக்கான நிறைய விஷயத்தில் வச்சுருக்காங்க. இதே ஃபோன்பேயில் தான் லோனுக்கான வாய்ப்பு வச்சுருக்காங்க. அப்படி லோன் வாய்ப்புகள் யார் வச்சுருக்காங்க? ஃபோன்பே தான் அந்த லோனு தருதா, இல்லாட்டி யார் கூட சேர்ந்து இவங்க தராங்க? இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபோன்பே ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணாலும் சரி, அல்லது உங்ககிட்ட மொபைலில் இருந்தாலும் சரி, நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன், அதாவது லோன் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னாவே அது ஆப்ஷன்ஸில் கீழே இருக்கும். நீங்கள் பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் உங்கள் 7 lakhs வரைக்குமே உங்களுக்கு லோன் தருவதாக சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய விதமான ஆப்ஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பர்சனல் லோன் 5,000 ரூபாயிலேருந்து அதுக்கு மேலே தருவதாக சொல்கிறாங்க. கோல்டு லோன், அதாவது கோல்டு லோன் 50 லட்சம் வரைக்குமே தருவதாக சொல்கிறாங்க. ஹோம் லோனும் இவங்க தருவதாக சொல்கிறாங்க. லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி லோனும் தருவதாக சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விளம்பரம். ஸோ நமக்கு தேவை பர்சனல் லோன். அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனல் லோனை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுக்கு ப்ராப்பரான உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ பர்சனல் டீட்டெயில்ஸில் உங்கள் பேன் கார்டு நம்பர், உங்களுடைய பேன் கார்டு நம்பருக்கு என்ன நேம் இருக்கோ அந்த நேம் அப்படியே நீங்கள் போட போகிறீங்க. டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா, ஃபாதர் நேமு, எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, அப்போ உங்களை எம்ப்ளாய்மெண்ட் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி நேமும் போட போகிறீங்க. இன்கேஸ் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் டீட்டெயில் கொடுக்க வேண்டியிருக்கும். மந்த்லி இன்கம் எவ்வளவு, என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்க, கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், இமெயில் ஐடி, கம்யூனிகேஷன் அட்ரஸ்ன்ட்டு எல்லா டீட்டெயிலும் வாங்குறாங்க. கேஒய்சி டீட்டெயில்ஸில் உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இது இல்லாமல் ஆட்டோ பே பண்ணக்கூடிய, அதாவது NACH சொல்லக்கூடிய நேஷ்னல் ஆட்டோமேட்டிக் கிளியரன்ஸ் சொல்லக்கூடிய உங்களுடைய பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ நீங்கள் டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ இ-மானிட்டரி சிஸ்டம், அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை கொடுக்கணும். ஸோ அக்ரி கொடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா லோன் அக்ரிமெண்ட் வரும். அந்த லோன் அக்ரிமெண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ லோன் கிடைக்கிற விஷயத்தை காட்டுறாங்க. அந்த விஷயம் பொறுத்த வரைக்குமே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா காட்டியிருக்காங்க, அதுக்கு என்ன இஎம்ஐ அந்த விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. ஸோ நம்ம ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் போட்டோம்னா அவங்க ப்ராசஸர் பக்காவாக காட்டிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன வட்டி, என்ன இஎம்ஐ, ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளவு, கையில் எவ்வளோ கிடைக்கும், இதெல்லாம் டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. ஸோ இது அப்படியே எல்லாருக்கும் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்காக இது காட்டுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா உங்களை லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும் சொல்கிறாங்க. இவங்க யார் யாரோடு சேர்ந்து இந்த லோன் அமௌண்ட் தராங்க பார்த்தீங்கன்னா, ஆதித்யா பிர்லா கேபிட்டல், டாடா கேபிட்டல், IIFL, அப்புறமா ABCD சொல்லக்கூடிய ஆதித்யா பிர்லா கேபிட்டல் இருக்கிறாங்களே அவங்க தான். ஸோ அவங்களோட சேர்ந்து அந்த லோன் ஆஃபர்லாம் பண்ணுறாங்க. ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் வந்து ஹோம் லோனுக்கு இவங்க தராங்க.
ஸோ இது எல்லா விஷயங்களும் அவங்க செய்கிறாங்க. லோன் அமௌண்ட்டை பொறுத்த வரைக்குமே 5 லட்சம் வரைக்குமே தராங்க. இஎம்ஐ 6 மாதத்துலேருந்து 36 மாதம் வரைக்கும் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு வட்டி வந்து 30க்கு மேலே போகும் அதிகபட்சமாக. குறைஞ்சபட்சம் ஒரு 14லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இவங்க சொல்கிறாங்க. டிபெண்ட் ஆன் யுவர் கிரெடிட் ஸ்கோர்னு இவங்க சொல்கிறாங்க. இதே போல் தான் இன்னொரு லோன் ஆப் இருக்குது. அவங்களும் லெண்டிங் பார்ட்னரோட லோன் தராங்க. நிறைய பேர் தினமும் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப் தான் ஓலா ஆப். ஸோ ஓலா ஆப்பும் லெண்டிங் பார்ட்னரோடு சேர்ந்து லோன் தராங்க. அவங்கள பற்றி ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஓலா ஆப்பில் நீங்கள் போனீங்கன்னா கெட் யுவர் பர்சனல் லோன் இன்ஸ்டன்ட்லி நிறைய விளம்பரம் வருதுங்க. நீங்கள் லோன் போனாவே உள்ளே இருக்குது. நான் உங்களுக்கு படித்து அப்படியே காட்டுறேன். 10 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுவதாக அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ், சாதாரண டீட்டெயில் நான் என்னென்ன சொல்லணும் அதே டீட்டெயில்ஸ் தான். ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கான விஷயத்தை ஒன் பை ஒன்னாக காட்டுறாங்க. இவங்களோட லெண்டிங் பார்ட்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா கேபிட்டல், இன்கிரெட் ஃபைனான்ஸ், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, கிரெடிட் சாய்ஸ்ன்னு இந்த கம்பெனி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இவங்களாம் வந்து லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. கெட் லோன் இன்ஸ்டன்ட்லி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய எல்லா விதமான டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இஎம்ஐ நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ் அவ்வளோதான். உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய லோன் அமௌண்ட் உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு சொல்கிறாங்க. யார் உங்களுக்கு லோன் தருவாங்க காட்டுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக காட்டி உங்களுக்கு ஓகே சொல்லிட்டிங்கன்னா அடுத்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபோன்பே ஆப் ஆனாலும் சரி, ஓலா ஆப் ஆனாலும் சரி, இவங்க லோன் நமக்கு தரதில்லை, லெண்டிங் பார்ட்னரோடு சேர்ந்து தராங்க. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் லோன் தருவாங்கன்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தால் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளைலாம் கொடுக்காம எவ்வளோ கிடைக்குது, யார் தராங்க அப்படி பார்த்துக்கலாம். இன்கேஸ் ரொம்ப அவசரம் பொழுது நீங்கள் என்ன பண்ணலாம், யார் தராங்க என்ன விஷயத்தை பார்த்துட்டு அவங்கள நீங்கள் தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தீங்கன்னா அல்லது தனிப்பட்ட முறையில் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இல்லை இவங்கக்கிட்ட தான் போய் ப்ராசஸிங் பண்ணோம்னா ப்ராசஸிங் ஆகும். ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸு இவங்களுக்கு தனியாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போதும் போடக்கூடிய லோனை காட்டிலும், எப்போதும் போட வட்டியை காட்டிலும், எப்போதும் போடக்கூடிய ப்ராசஸிங் ஃபீஸை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே ஒரு பெனிஃபிட்டு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன சான்சஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இதில் ஆகா ஓகோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு லோன் ஆப்பை பற்றி தான். 4.8 ஸ்டார் ரேட்டிங் இருக்காங்க. எந்த ஒரு நெகட்டிவும் இல்லாத ஒரு லோன் ஆப்னு இதை சொல்ல முடியும். நானும் ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறேன், ஒருத்தரும் வந்து குறை சொல்லலை. யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி வியூ லோன் ஆப். மணி வியூ லோன் ஆப்பு இன்றைக்கி நேற்று கிடையாது, நான் நிறைய வீடியோ அவங்கள பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ எமர்ஜென்சிக்கு தேவைப்படுறவங்களுக்கு அவங்கள டீட்டெயில்ஸ் பக்காவாக வந்துச்சுன்னா 100% லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு தான் இவங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக பணம் கிடைக்கும். இவங்ககிட்ட நீங்கள் எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு லோன் அமௌண்ட் டென்யூர் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா பணம் வரப்போகுது. இதுதான் வந்து பேசிக்காக எல்லா லோன் ஆப்லையும் செய்கிறது. இவங்க என்ன எலிஜிபிலிட்டி எதிர்பார்க்குறாங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் 21 வயதுலேருந்து 57 வயதுடைய அனைத்து இந்திய குடும்ப லோன் தருவதாக சொல்கிறாங்க. இன்கம் 25,000 மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. சேலரி பர்சனாக இருந்தால் சூப்பருங்க. அதுவும் உங்களோட சேலரி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகக்கூடிய சேலரி அக்கௌண்ட்டாக இருந்தால் சூப்பர். நான் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து சேலரி ஸ்லிப்லாம் இல்லைன்னா உங்களுடைய இன்கம் உங்களுடைய பேங்க்கில் கிரெடிட் ஆகிட்டு நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் காட்டினா கூட இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிபில் பொறுத்த வரைக்குமே 650க்கு மேலே இருந்தாவே லோன் தருவதாக இவங்க சொல்கிறாங்க. உங்கள் லோனை பொறுத்த வரைக்குமே அதிகபட்சமாக 10 லட்சம் வரைக்கும் லோன் தருவதாக சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 லோன் வாங்குறீங்க, 12 மாதம் இஎம் எடுக்கிறீங்க, வட்டி ஒரு 20% பேர் ஆனம் போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2.5% போடுறாங்க வச்சுங்களேன். கையில் எவ்வளோ கிடைக்குன்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸை பிடிச்சிக்கிட்டு கேட்டது 50,000 48,525 தான் கையில் கிடைக்கும். மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா கேட்டது 50,000 55,584 தான் மொத்தமாக நீங்கள் கட்டியிருப்பீங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய லோன் ஆப்லேயே நம்பர் 1ல் இருக்கக்கூடிய இந்த லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே லோன் இருந்தாலும் இங்கே லோன் கிடைக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா அந்த லோன் வாங்கியிருக்கீங்க இல்லையா, அது ப்ராப்பராக கட்டியிருந்தீங்கன்னா லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்கம் கம்மியாக இருந்தால் கிடைக்குமா? இன்கம் 25,000 மேலே இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தான் உங்களோட பேமெண்ட் ஹிஸ்ட்ரி பக்காவாக காட்டும். ஸோ உங்களோட இன்கம் ஹிஸ்ட்ரிலாம் டீட்டெயிலாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே மணி வியூ லோன் ஆப் ஆனாலும் சரி, அல்லது ஓலா ஆப் ஆனாலும் சரி, அல்லது ஃபோன்பே ஆப் ஆனாலும் சரி, ஆப்புன்னு சொல்லும்போது சுலபமாக எல்லாமே கிடச்சிரும். ஆனால் எப்போவுமே இது நீடித்த நிலையாக இருக்காது. அதனால் எமர்ஜென்சிக்கு மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, படித்து பாருங்கள். உங்கள் விருப்பம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.